எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து சீஸ் கிச்சனில் ஒரு ரவை ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி இந்த ஸ்நாக்கை செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் 1 கப் ரவை தான் இதுக்கு தேவை. கிறிஸ்பியாக செம சூப்பராக இருக்கும். அவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் வந்து நான் செம சூப்பராக மொறுன்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஈஸியான ரெசிபியை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப்பு ரவை எடுத்துக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடுறேன். இதை வந்து இப்போ நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். ரவை வந்து நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த மாவில் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உப்பு, பெருங்காயம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப்பு ரவை போட்டிருக்கோம், அதனால் அரை கப்பு தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரவை நல்லா தண்ணியை எடுத்துக்கும். இப்போ வந்து இது 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சுன்னு. முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ திக்காகிடுச்சுன்னு. இப்போ இதை திரட்ட ஆரம்பிக்க போகிறேன். நான் நல்லா திரட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். மீதியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தின்னாக இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து வறுக்க வேண்டியது தான். இப்போது எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதெல்லாம் வறுக்க வேண்டியது தான். வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க. நல்லா எல்லாம் அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா உப்போம். நல்லா ப்ரௌன் ஆகணும், கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதாங்க. ரவையில் செய்கிற ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு. அது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல மொறுன்ட்டு. செம்ம சூப்பர். சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் பிரமாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டீக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு இல்லை நடுவில் நொறுக்கு தீனி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். என்னால் இதை விட முடியல, சாப்பிட்டே இருக்கேன். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.